Hello students, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா எரர் அனாலிசிஸ். ஸோ எரர் அனாலிசிஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுலயுமே 4 டைப் இருக்கு. என்னென்ன அப்படின்னா அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் பெர்சன்டேஜ் எரர். ஸோ இதை பத்தி நாம இப்போ ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் எரர். So absolute error அப்படின்னா என்னன்னா the difference between true value and the measured value. So true valueக்கும் measured valueக்கும் இருக்கிற difference தான் என்னன்னா absolute error. So absolute error என்ன சொல்லிக்கலாம்? True value minus measured value. So அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ட்ரூ வேல்யூவும் இருக்கு, மெஷர்டு வேல்யூமே இருக்கும் இல்ல. ஸோ ட்ரூ வேல்யூனா என்னது? இதுல ட்ரூ வேல்யூனா நம்ம ஒரு மெஷர் பண்ணி கொஞ்சம் ரீடிங்ஸ் எடுத்து அதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறது தான் ட்ரூ வேல்யூ. மெஷர்ட் வேல்யூனா ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைச்சது அது வந்து மெஷர்ட் வேல்யூ. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஏதோ ஆப்ஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர் பண்ணும்போது A1 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் மெஷர் பண்றீங்க A2 கிடைக்குது, நெக்ஸ்ட் A3 கிடைக்குது. அந்த மாதிரி வேல்யூ வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்ல கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து ட்ரூ வேல்யூ எப்படி எடுப்பீங்க? இதுக்கு வந்து மீன் கண்டுபிடிக்கும் போது அதோட ட்ரூ வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ அப்சல்யூட் எரருக்கு வந்து ஃபார்முலா பார்த்தோம். இப்போ இதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு AM. ஓகேவா? இதுக்கு வந்து மீன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? மீன் கண்டுபிடிச்சதான் என்ன கிடைக்கும்? ட்ரூ வேல்யூ கிடைக்கும் தானே. ஸோ ட்ரூ வேல்யூ ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணும்போது என்ன கிடைக்குது? A1, செகண்ட் A2, நெக்ஸ்ட் A3. ஒரு n டைம்ஸ் பண்றதா அதையும் பண்ணிக்கோங்க. ஸோ அப் டு AN வரைக்கும் கிடைக்குது. ஸோ இதுக்கு மீன் எடுக்கும்போது என்னது? பை n. ஸோ இது என்னது? மீன் வேல்யூ. அதாவது இதுதான் என்னது? ட்ரூ வேல்யூ. ஓகேவா? இதுதான் என்னது? ட்ரூ வேல்யூ. ஸோ இது மெஷர் வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது என்ன கிடைச்சது? A1. நெக்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது என்ன கிடைச்சது? A2. நெக்ஸ்ட் டைம் என்ன கிடைச்சது? A3. ஸோ இதுதான் என்னது? மெஷர்டு வேல்யூ. ஸோ அப்சல்யூட் எரருக்கு ஃபார்முலா என்ன? ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. ஸோ அப்சல்யூட் எரர் நம்ம எப்படி மெஷர் பண்ணிக்கலாம்? டெல் டெல். ஏன் டெல் போடுறோம்? டெல்னாலே எரர். ஸோ எரரை டினோட் பண்றதுக்கு டெல் ஏஎம். டெல் ஏஎம் இதுதான் வந்து என்னன்னா அப்சல்யூட் எரரை டினோட் பண்றோம். டெல் ஏஎம் அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ட்ரூ வேல்யூ. ட்ரூ வேல்யூ என்னது? ஏஎம் மைனஸ் மெஷர்டு வேல்யூ. மெஷர்டு வேல்யூ ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைச்சது? A1. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்சல்யூட் இது வந்து மீன் எடுக்கல, ஜஸ்ட் என்னது? டெல் A1. A1ன்னா ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் எரர்ல ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணும்போது என்ன கிடைச்சது? ட்ரூ வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண வேல்யூ. ஓகே. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இந்த அப்சல்யூட் எரர் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இதுல வந்து டைரக்ஷன் காமிக்காது, மேக்னிடியூட் மட்டும்தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் மட்டும்தான் காமிக்கும், டைரக்ஷன் காமிக்காது. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? மாடுலஸ்க்கு உள்ள அடி போட்டுக்கலாமா? ஓகே, மாடுலஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டைம் பண்ணும்போது என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் டெல் A2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ட்ரூ வேல்யூ சேஞ்ச் ஆகாது தானே, எப்பவுமே ட்ரூ வேல்யூ சேம் மைனஸ் செகண்ட் மெஷர் பண்ண வேல்யூ. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு டைம்ஸ் பண்றோம்? n டைம்ஸ் பண்றோம். n டைம்ஸ் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் டெல் AN இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் AM மைனஸ் AN. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? அப்சல்யூட் எரர். ஸோ இதுக்கு நீங்க ஏதாவது வேல்யூஸ் கூட கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர். ஸோ மீன் அப்சல்யூட் எரர் என்ன? வெரி சிம்பிள். இந்த இருக்குல்ல அப்சல்யூட் எரர் இது என்னது? டெல் A1, டெல் A2, டெல் A3 எக்ஸெட்ரா அப் டு டெல் AN. ஸோ இதுக்கு வந்து மீன் கண்டுபிடிக்கிறோம், அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். வெரி சிம்பிள். இதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறோம். என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்
மாடுலஸ் ஆஃப் del. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி மீன் அப்சல்யூட் எரர் எப்படி டினோட் பண்ணிக்கலாம், எப்படி அதாவது மீன் அப்சல்யூட் எரர் எப்படி டினோட் பண்ணிக்கலாம், ட்ரூ வேல்யூக்கு am தானே. ஸோ மீன் அப்சல்யூட் எரரை எப்படி டினோட் பண்ணிக்கலாம், டெல்டா am. ஓகேவா, டெல்டா am is equal to இதுக்கு மீன், எதுக்கு மீன் அப்சல்யூட் எரர். ஸோ இந்த அப்சல்யூட் எரருக்கு மீன் கண்டுபிடிக்க என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் del a1 plus மாடுலஸ் ஆஃப் del a2 plus etc up to modulus of del a3 an by எவ்வளோ டென்ஸ், இதுவுமே நம்ம எவ்வளோ டென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், n டென்ஸ் by n டைம்ஸ். ஸோ மீன் அப்சல்யூட் எரர் என்னது, இந்த அப்சல்யூட் எரருக்கு மீன் கண்டுபிடிக்க, இதுதான் அப்சல்யூட் எரர், இதுக்கு நாம மீன் கண்டுபிடிக்கிறது தான் என்னது, மீன் அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் ரொம்ப சிம்பிள். ரிலேட்டிவ் எரர், ரிலேட்டிவ்னாலே ரேஷியோ. ஸோ ரேஷியோ டு த மீன் அப்சல்யூட் எரர் டு மீன் வேல்யூ. ஸோ ரிலேட்டிவ் எரர் எப்படி சொல்லிக்கலாம், ரேஷியோ ஆஃப் மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ is equal to. so mean absolute error எப்படி denote பண்ணிருக்கோம், mean absolute error del am by mean value. mean value தான் என்னது, true value. true value எப்படி denote பண்றோம், am. சிம்பிள். பாத்தீங்களா, இதுதான் relative error. next percentage error. so percentage error ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரிலேட்டிவ் எரருக்கு percentage எடுக்கிறது தான் என்னது, percentage error. so percentage error எப்படி எழுதிக்கலாம், ரிலேட்டிவ் எரர் into percentage. percentage என்னது 100%. so இது எப்படி சிம்பிளா எழுதிக்கலாம், ரிலேட்டிவ் எரர் வந்து del am by am into 100%. ஸோ இதுல இருந்து எவ்வளவு எரர் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது வேல்யூஸ் போட்டு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ.